எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்க பாருங்க, இது வந்து ஒரு தர்மாக்கோல். இது வந்து வாஷிங் மிஷின் வாங்கின தர்மாக்கோல். இது வந்து பார்க்க பாக்ஸ் மாதிரி இருக்கா, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தூர போடுறதுக்கு மனசு இல்லை. அதனால இந்த பாக்ஸுக்கு அடியில் இந்த இன்னொரு இது போட்டு, இது வந்து காயெல்லாம் பெருசா பிடிக்காதா, ஹைட்டே இவ்வளவுதான் பாருங்க. இது கீழே வந்து இன்னொரு தர்மாக்கோல் வச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு ஸ்ட்ராங் கிடைக்கும், நம்ம தூக்கும் போது பிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால சொல்லிட்டு இப்படி வச்சிருக்கேன். இது உழுது மண்ணு போட்டு 15 நாள் ஆகுதுங்க. இன்னைக்கு இதுல வந்து முள்ளங்கி விதை போட்டிருக்கேன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதை நட போறேன் இன்னைக்கு. பாருங்க, மண்ணை வந்து கிளறி விட்டுக்குவோம். அதுக்குள்ள என்னென்ன முளைச்சிருக்கு பாருங்க. அதுக்காட்டி அந்த 15 நாளைக்குள்ள இங்க பாருங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத செடி, அதனால நம்ம அதை பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ வந்து இந்த செடியை வந்து இதில் எடுத்து வச்சுப்போம். இல்லைன்னா வேறு என்னன்னா நிறைய விதை போட்டேன் பார்த்தீங்களா, 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த விதையை எல்லாத்தையுமே போட்டேன். சிசர்லாம் இதுக்கு தேவையில்லை, சும்மா அப்படியே தட்டினோம்னா வந்துடும். பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஓகேயா, இது வேர் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, வேர் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இதை நம்ம ஒண்ணு ஒண்ணா எடுத்து இப்ப நம்ம நடுவோம். இந்த வேர் வந்து அருந்து போகாம எடுக்கணும், எடுத்து வச்சோம்னா நமக்கு நல்லா வருங்க. எனக்கு தொட்டியில தனியா போட்டு ஒத்தையா எடுத்து போட்டு வச்சு நிறைய வாட்டி வரலைங்க எனக்கு செடி. அதனாலதான் நான் இப்படி எடுத்து வைக்கிறது. பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க. இரு அம்மா தரேன்டா, நீ தான் நடு. மண்ணை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு, அது தக்காளி இருக்கட்டும் அப்படியே இதுல ஒண்ணு. இந்தா இப்போ இங்க வை, இந்தா சும்மா ரெண்டு வை, எப்படி வருதோ தெரியல. ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு இருக்கும். எவ்வளவு நீட்டு வேறு பாருங்க, எவ்வளவு லென்த்தா வந்திருக்கு பாருங்க. நல்ல மண்ணு போட்டு முடிவை. இது பாருங்க, நம்ம மஞ்சள் வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த தர்மாக்கோல் தாங்க. இப்ப இது ஒரு 2 மாசம் காலியா ஃப்ரீயா தான் இருக்கும், மஞ்சள் வைக்க மாட்டோம் 2-3 மாசத்துக்கு. அதையே சும்மா வைப்பானேன்னு சொல்லிட்டு இது அப்ப அள்ளி வச்ச மண்ணு தான், அதே 15 நாளைக்கு ஆகுது. இப்ப இதுல வந்து நான் முள்ளங்கி போட போறேன். அந்த முள்ளங்கி நட்டு வச்சதுல மீதி இருக்கு, அதையும் இதுல நட்டு வைக்கிறேன். இது 2வது இதுல இருந்து எடுக்கிறாங்க. இதுல வந்து முள்ளங்கி ரொம்ப இல்ல, கொஞ்சம் விதை தான், அதுல நிறைய போட்டிருந்தேன். ஆமா, இதுல நட்டு வச்சுட்டு பண்ணலாம். காய் வந்து வரும், ரொம்ப ஒரு பெருசா ஒரு விசேஷமா நல்லா இருக்காது. கொஞ்சம் காய் நல்லா நமக்கு நல்லா கொஞ்சம் பெருசாவும் கிடைக்கும், இதுவாகவும் இருக்கும். ஆமா, அதனாலதான். இதுல வந்து கண்டிப்பா உண்மையாவே நல்ல பெரிய முள்ளங்கியா வரும். ஏன்னா இந்த பாக்ஸ்ல வந்து ஹோல்ஸ் கிடையாது, நான் இது எதுவும் வைக்கல, பாக்ஸே பெரிய பாக்ஸ் இது, அதனால இது நல்ல தாராளமா நல்லாவே இருக்கும். அந்த மணல் இது பண்ணி சேமிச்சு வச்சு 15 நாளைக்கு மேல ஆகுதுங்க. நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் எடுத்தோம் இல்லையா,
அதுல மறுநாள் ஆமா மறுநாள் எடுத்து வச்சேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பொங்கல் வந்து 15 நாள் ஆகுது பாருங்க. இப்போ நட்டு வைக்கிறேன். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய வேறு பாருங்களேன். இருடா வை. இது செடி விதை போட்டு 15 நாளைக்கு ஆகுதுங்க. இப்போ அது வந்து ஒரே தொட்டியில இவ்வளவு செடியும் அடைஞ்சு இருக்கிறதுனால அதிகமான வளர்ச்சி இல்லை. 2 இலை 3 இலையோட நிக்குது. நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்ப எடுத்து நட்டுருக்கேன். இது நட்டு ஆமா அது விதை போட்டு நம்ம அப்படிதானே வைக்கணும். வச்சாதான் முள்ளங்கி வரும். வச்சிருக்கோம். இப்போ இந்த செடியெல்லாம் நட்டு முடிச்சிட்டேன். காய் வர வந்து நமக்கு வந்து இப்போ இது 15 நாள் ஆயிருக்கா. இதுல இருந்து ஒரு 35-40 நாள்ல காய் வந்துரும். 40 நாள்ல வந்தா நம்ம அறுவடைக்கு சரியா இருக்கும். நான் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன்.